ஈரோட் ஃபேமிலி சமையல். இன்னைக்கு நம்ம பார்க்க போறது செம்ம டேஸ்டியான பொட்டேட்டோ பால்ஸ் தான். இது ஒரு கொரியன் ரெசிபி. எப்படி செய்யறதுன்னு பார்த்துடலாமா? அதுக்கு ஃபர்ஸ்ட் ஒரு 3 பொட்டேட்டோவை எடுத்து ஸ்கின்னை பீல் பண்ணிக்கோங்க. அப்புறம் அதை கட் பண்ணிக்கோங்க. அதை ரொம்ப பெரிய சைஸ்லயும் இல்லாம ரொம்ப சின்ன சைஸ்லயும் இல்லாம மீடியமான ஒரு சைஸ்ல கட் பண்ணிக்கோங்க. இந்த மாதிரி ஒரு சைஸ்ல தான் நீங்க கட் பண்ணணும். கட் பண்ண பொட்டேட்டோஸ் எல்லாத்தையும் பாயில் பண்ணி எடுத்துக்கோங்க. பாயில் பண்ணதுக்கு அப்புறம் பொட்டேட்டோஸை ஸ்மாஷ் பண்ணிக்கிறேன். ஸ்மாஷ் பண்ணதுக்கு அப்புறம் பொட்டேட்டோஸ் இந்த கன்சிஸ்டன்சில தான் இருக்கும். அதுக்கப்புறம் சால்ட் ஆட் பண்ணிக்கோங்க. நீங்க எவ்வளோ பொட்டேட்டோஸ் ஆட் பண்ணிருக்கீங்களோ அதுக்கேற்ற மாதிரி சால்ட்டும் சில்லி பவுடரும் ஆட் பண்ணிக்கோங்க. 2 ஸ்பூன் கார்ன்ஃப்ளவரும் ஆட் பண்ணிக்கோங்க. சால்ட்டையும் சில்லி பவுடரையும் ஆட் பண்ணிட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. மிக்ஸ் பண்ணதுக்கு அப்புறமா அதை பால் மாதிரி மேக் பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறம் ஆயிலை ஹீட் பண்ணிட்டு ஆயிலுக்குள்ள போட்டு பொரிச்சு எடுத்தீங்கன்னா செம டேஸ்டியான பொட்டேட்டோ பால்ஸ் ரெடி. பார்க்கும்போதே சாப்பிடணும் போல தோணுதுல்ல? எவ்வளோ கிரன்ச்சியா இருக்கு பாத்தீங்களா? செம டேஸ்டியா இருக்கு. அதுக்கப்புறம் ஒரு பேன்ல பட்டர் ஆட் பண்ணிக்கோங்க. பட்டர் ஆட் பண்ணதுக்கு அப்புறமா கார்லிக்கை கட் பண்ணி ஆட் பண்ணி அதுக்கப்புறம் மிக்ஸ் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட் சில்லி ஃபிளேக்ஸ் ஆட் பண்ணிக்கோங்க. சில்லி ஃபிளேக்ஸ் ஆட் பண்ணதுக்கு அப்புறம் ஸ்ப்ரிங் ஆனியனை கட் பண்ணி ஆட் பண்ணிக்கோங்க. ஸ்ப்ரிங் ஆனியன்ல எவ்வளவு நல்லது இருக்கு பாத்தீங்களா? நெக்ஸ்ட் நம்ம செஞ்ச பொட்டேட்டோ பால்ஸ்ல இந்த ஸ்ப்ரிங் ஆனியனை ஆட் பண்ணிக்கோங்க. சோ இப்போ செம டேஸ்டியான பொட்டேட்டோ பால்ஸ் ரெடி. இந்த கொரியன் ரெசிபியை நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்க. அதுக்கு முன்னாடி நம்ம ஈரோட் ஃபேமிலி சமையல் சேனலை லைக், ஷேர் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க.